This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. என்றால் பல நாள் பழகி கொண்ட பியரை ஐபோன் வேணா சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு பேடியை மீடியம் ஃபைட்டு கூப்பிட்டுருக்காரு. வேணா நடக்க போகணும் பார்ப்போம் வாங்க கைஸ். பியரைஜி லெஃப்டில் ரொட்டேஷன் செய்து கொண்டு இருக்கிறார். சம்மந்தமே இல்லாமல் ரைட் சைடில் மேடி வந்துட்டுருக்காரு. ஆளுக்கு ஒரு சைடு கண்டெய்னரில் கேம்ப் அடிக்கிறாங்க. இல்லை ஒரு மேடி அடித்து மண்டை உடைத்து விட்டார் பியரேஜி. இருந்தாலும் அவருக்கு நல்ல அடி விழுந்திருக்கிறது. ஓகே ஹீலாக வேண்டும். ரெண்டு பேரும் ஹாஃப் ஹெச்பியில் இருக்காங்க. ஆள் இல்லாத இடத்தை காத்தடிச்சிட்டு இருக்காரு. எதுக்குன்னு தெரியல. மேடி ஹீலோ அடித்து விட்டார். இதாண்டா அடி அப்படின்னு வெளியே போ பியரேஜி என்று வண்டி உடைத்து விட்டார். மறுபடியும் பியரேஜி திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அப்படியே வந்த இடத்துலேயே போராட்டு வெளியே வச்சுட்டாரு. மறுபடியும் பியரேஜி போயிட்டுருக்காரு. ஓ மை காட் வாட் சிட்டு ஃபயரு. ஐஃபோன் பவரை காட்டுவாரா இல்லை மேடியின் ஸ்கில்லை காட்டுவாரா பார்ப்போம். டிடிஎம் மட்டும் மேடி நல்லா விளையாடாரு. மற்றதெல்லாம் டம்மி. அது எங்களுக்கு மட்டும் அப்பா வச்சா பாருங்க மண்டையில். பியருக்கு இன்னும் மொபைல் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். திரும்ப சண்டைக்கு கூப்பிடுவார் நினைக்கிறேன். பார்ப்போம். வா மேடி நைஸ். பியர் இப்போ வெறுப்பாயி செல்ல தூக்கி உடைச்சிருவாரு. இந்த மேட்ச் தோத்தாருடா போட உடைச்சிருக்கிறாரு. ஓவர் பீக் பண்ணி ஆனால் நல்ல லிஃப்ட் வச்சுருக்காரு. லிஃப்டாக கனெக்ட் பண்ணனால மேடி பியரைஜி அடித்து லாபிக்கு அனுப்பி வைத்து விட்டார். திரும்பவும் பண்ணுறாரு. ஆனால் ஒன்றும் கனெக்ட் ஆகலை. மேடி கண்ணு பியரைஜி மண்டையை எடுத்து மண்டையை உடைச்சி விட்டார். ஓகே மறுபடியும் பியரைஜி செவ்வாழை மாட்டேன்டா அப்படின்ட்டு பறக்கிறாரு. தேவையில்லாமல் பீக் பண்ணி அடி வாங்குறாரு. எதுக்கு தான் பீக் பண்ணுறாரு தெரியல. தேவையில்லாத பீக் கைஸ். ஓகே பார்ப்போம். மறுபடியும் பீக் பண்ணிட்டே இருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த பீக்கில் இப்போ அடி வாங்கிட்டாரு மேடி. எஸ்டிஎல் மட்டும் நல்லா டேமேஜ் ஆகிருக்கிறேன். கீழே வந்துட்டார். 3-7 இருக்காங்க. அசால்ட்டாக வந்தவரை அடித்து லாபிக்கு அனுப்பிச்சி விட்டார். பியரேஜி கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்கலாம். ரெட் ஆட்டை வாடகைக்கு விட்டாருன்னு சும்மா சுட்டுனே போகிறாரு பியரேஜி. ஆளே ஜம்ப் அடித்து மேடி பியரை முடித்து விட்டார். சோகம் என்னன்னா 6 பாயிண்ட் லீடிங்கில் இருக்கார் மேடி. ஐஃபோன் வாங்கி கொண்டு அடிக்க பியரேஜி இன்னும் பயிற்சி ஆகிறதால் வாங்கி கொண்டு இருக்கிறார். பொறுமையாக ஆடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு பொறுமையே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் மேடியோட ஃப்ரீ ஃபயர்லேயே நிறைய அடி வாங்குறாரு பியரைஜி. இப்போ ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணாருன்ட்டு. மேடி பக்கத்தான பயங்கரமாக மூவ் போட்டார். இருந்தாலும் வாய்ப்பு மறுபடியும் லாபிக்கு வந்துட்டார் பியரு. என்ன பண்ணுறது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு மேட்ச் அடித்து விட்டார். அடித்தே விட்டார் ஐயா. அப்படியே 4வது கில் வெற்றிகரமாக எடுத்து விட்டார். அடுத்த மேடி அங்கேருந்து வந்து கொண்டு பீக்கை போட்டார். பீக்கு தேவையில்லாத பீக்கு. பாடி ஓவராக லெஃப்ட் பீக்கு அதிகமாக பண்ணக்கூடாது. ரைட் பீக்கு தான் கரெக்டாக இருக்கும். மண்டை மேலே அடி வாங்கிட்டு கீழே உட்காந்துருக்கணும். உட்கார மறுபடியும் மண்டை காட்டி வண்டியில் அடி ஆகிறாரு வீரு. இப்போ 3x போட்டுருக்கேன்னு தெரியல. போட்டு படித்து
படுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படி வச்சு போயிட்டாரு பியர். மீண்டும் வருவாயா பார்க்குவா என்று மறுபடியும் ஆடிட்டு வராரு. கரெக்டாக ஆளுக்கத்தில் ஃபீல் பண்ணார். லைட்டாக பண்ணுறாரு. அடிதான் விழுக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒரு மூமெண்ட் போட்டார். மறுபடியும் 10 ஹெச்பியில் மேடி பியர் ஐஜியை முடித்து லாபிக்கு அனுப்பி வைத்தார். மீண்டும் வெறி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எங்கள் பியர் ஐஜி. அவரால் முடியும், முடியும், சாகத்தான் முடியும், அடிக்கதான் முடியும். என்ன பண்ணுறது? ஏய் நைஸ் நைஸ். வெஸ்ட் ஹெல்மெட்லாம் மேடிக்கு டேமேஜ் ஆகிடுங்க. எனக்கு தொட்டோன்னா விழுந்துட்டாரு. இப்போ செவுத்த முட்டிக்கிட்டு இருக்காரு பீரு. என்னாச்சுன்னு தெரில. ஹாஹா, அவர் தான் ஃப்ரீ ஃபயர் பண்ணுறாருன்னு தெரியுது. ஓரமாக கவர் எடுத்து ஃபயர் பண்ணணும்னு தெரியலையாட்டுக்கு பீருக்கு. நல்லா தான் டிடிஎம் விளாட்றோன்னு அதை பாராட்டினேன். இப்போ பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்காரு பியரு. மேடி வராரு. ஒரு வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், என்ன என்ன பார்த்தேன். ஏதோ ஃபோன் கால் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, ஹீலா அடிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். பாம்பு பார்த்து மேடி அடிக்கிறாரு. ஓரமாக நல்ல டேக். 1 ஹெச்பி மேடி. இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் டிடிஎம் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். இப்போ விளாட்றத பார்த்தேன். வேறு இதுக்கு வந்து இப்போ தான் ஃபோன் வாங்கி ஒரு நாள் ஆகிறது காரணம் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் தான். இன்னும் வந்து மெயின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் போடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மையான கண்டென்ட் இருக்கிறது காய்ஸ். வச்சுக்கோ. அனாவசியமாக பீக் செய்து கொண்டிருக்கிறார் பியர். ஆளும் இல்லை, எது கிட்டியா. பயங்கரமாக 2 பேரும் மூவ்மெண்ட் போட்டாங்க. மறுபடியும் நல்ல ஒரு மேடிக்கிட்ட இருந்து பியர் ஐஜி 10 ஹெச்பி ஆக்கினார். பட் அவரிடமிருந்து அடுத்து கில் எடுக்க முடியும். முதலில் அடித்திருக்கிறார் பியர் ஐஜி. மேடி வந்து ஃபுல்லாக வா வா. இப்போ தான் முதல் முறையாக 10 ஹெச்பியில் அவரை மேடையை முடித்திருக்கிறார். அதான் கண்டனை சுட்டு பயிற்சி எடுக்கிறார் என்று நினைக்கிறேன். ஓகே, பியர் ஐஜியா தக்காளி சட்னியா இல்லை வெங்காய சட்னியா? இது 2 ஒன்று தாடா. சரி கை. இப்பொழுது தீ கொடுத்து பயங்கரமாக அடித்து கொண்டிருந்தார். கடைசியில் சுற்றப்பட்டீங்கன்னு தேடுறதுக்குள்ள இவர் மண்டே மேலே தவ்வி ஒரு அடித்து வேறே லாரி விட்டார். பேசுகிறாரு மேடி 21 14 பாயிண்ட் லீடிங். பியர் ஐஜி ப்ராப்பராக கவர் எடுத்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. இவர் என்ன அடித்து கொண்டுட்டாருன்னு நினச்சி நல்லா பெண்ணெல்லாம் உள்ளே வச்சுட்டு முட்டை கொடுக்க ஓடுறாரு. நீங்கள் 2 பேர் லெவல் நீங்கள் கேமுக்குள்ளே முட்டைலாம் கொடுக்கூடாது, ரொம்ப தவறு. அடித்தவரை மண்டையில் அடித்து மீண்டும் லாபிக்கு அனுப்பி வைத்தார். மண்டி 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 மாடி. புல்லட் கனெக்ஷன் பியரிடம் இல்லை, கை மிகவும் வலிக்கிறது என்று கூறினார். அதுபோல தான் கூட்டம் வந்து திரும்ப வந்து ரீமேட்ச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் போடுவோம். அதனால் இப்போ சார்பட்ட பரம்பரையா இல்லை தக்காளி சட்னி பரம்பரையான முடிவாக மெயின் மேட்ச் அன்னைக்கு மறுபடியும் அங்கே அவர் வந்து ஹீல் ஆகிட்டுருக்காரு. இவர் வந்து இங்கே வந்து பீக் பண்ணுறாரு. அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹெட் ஷாட் டிங் டிங் சானே வாலா அப்படின்ட்டு மண்டையில் மறுபடியும் அதே மாதிரி மண்டையில் வைத்து லாபிக்கு அனுப்பி வைத்தார். இதில் வருத்தம் என்னவென்றால் பியர் ஐஜி எங்கே போனார் ஒரு வழியாக 9 பாயிண்ட் எடுத்து வைத்தார். 9 புள்ளிகள் எடுத்து இன்னும் 36 நொடிகளே உள்ள நிலைமையில் மேடி அவர்கள் பயங்கரமான லீடிங் உள்ளார். மறுபடியும் அந்த லீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 27 பாயிண்ட் வைஸ்.
லெஃப்ட்டு ரைட்டு மேடி பியரை அடித்து விட்டார். ஒன்றும் செய்ய முடியாது பியரைஜினால். பியரைஜி பக்கம் தோழி ஆல்ரெடி ஏதோ பயங்கரமாக அவர் மேடி வந்து குரங்கு வித்த காட்டுறேன்னு சொல்லிட்டு அடி வச்சுட்டாரு. முடிஞ்சது. ஓகே, இது ட்ரையல் மேட்ச் தான். மெயின் பிக்சர் நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஷேர் செய்வேன். அவரை பார்த்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.